தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம NCERT புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்துல பிசிக்ஸ்ல வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற டாபிக். ஓகே, வேவ் ஆப்டிக்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் இருந்து பார்க்கணும். ஸோ பார்ட் 1 இன்னைக்கு மார்னிங் தான் பார்த்துருப்போம். இது பார்ட் 2, ஹைஜன்ஸ் பிரின்சிபல். We would first define a wave front. So first wave front அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. When we drop a small stone on a calm pool of water. So ஒரு தண்ணீர் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தண்ணி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பூல் எடுத்துக்கிறோம். அதுல காம், அது ரொம்ப அமைதியா இருக்கு. தண்ணி எந்த பக்கமும் அசையில, ஆடாம அமைதியா இருக்கு. ஓகே, அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்டோனை ட்ராப் பண்றோம். ஓகே, வேவ்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட். எந்த இடத்துல நம்ம போட்டோமோ அந்த இடத்துல இருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஸ்ப்ரெட் ஆகும், வேவ்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் ஆசிலேட்டிங் வித் டைம். ஸோ எந்த பார்ட்லாம் அந்த சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகும், ஆசிலேட் ஆகும். அந்த என்டையர் பாண்ட் ஃபுல்லா, பூல் ஃபுல்லா இருக்கக்கூடிய வாட்டர்ஸ், ஸ்விம்மிங் பூலா இருக்கலாம், ஃபைன். At any instant, a photograph of the surface would show circular rings on which the disturbance is maximum. So எந்த ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் மேக்ஸிமமா இருந்துச்சோ, ஸ்டோன் தூக்கி போட்டோமோ அந்த இடத்துல இருந்து ரிங்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். Clearly all points on such a circle are oscillating in phase because they are at the same distance from the source. So sourceல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல போறதுனால அது எனக்கு ஒரு சர்க்குலரை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. சர்க்குலர் ரிங், வளையத்தை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, such a locus of point which oscillate in phase. ஸோ ஒரு ஃபேஸ் இருக்கு, லிக்விட் ஃபேஸ் இருக்கு. அந்த லிக்விட் ஃபேஸை ஆசிலேட் பண்ணுது இல்லையா? ஓகே, ஆசிலேட் பண்ணுது. அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இஸ் கால்ட் எ வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. thus a wave front is defined as a surface of constant phase. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேஸ் உடைய சர்ஃபேஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட்னு சொல்றோம். the speed with which the wave front moves outward from the source is called the speed of the wave. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ்ல இருந்து வேவ்ஸ்லாம் மேல் நோக்கி வந்து நகர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வேவ்ஸ் எப்பெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல, ஸ்பீட் ஆஃப் த வேவ்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல அதனுடைய சோர்ஸ்ல இருந்து வெளிவருதோ, மூவ்ஸ் அவுட்வர்ட், அதை நம்ம வேவ் ஃப்ரண்ட்னு சொல்றோம். ஓகேவா? அதனுடைய ஸ்பீட் ஆஃப் த வேவ்ஸ்னு சொல்றோம். த எனர்ஜி ஆஃப் த வேவ் டிராவல்ஸ் இன் ஏ டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த வேவ் ஃப்ரண்ட். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும், எனர்ஜி ஆஃப் த வேவ்ஸ் டிராவல்ஸ் இன் ஏ டைரக்ஷன். ஸோ அந்த வேவ்ஸ் உடைய எனர்ஜி வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, வேவ் ஃப்ரண்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். டைவர்ஜிங் ஸ்பெரிக்கல் வேவ் எமனேட்டிங்னா வெளிவருது இல்லையா? எமனேட்டிங் ஃப்ரம் ஏ பாயிண்ட் சோர்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகி எல்லா பக்கமும் ஸ்பெரிக்கலா சர்க்குலர் ஃபார்ம்ல வேவ்ஸ் வருது. த வேவ் ஃப்ரண்ட் ஆர் ஸ்பெரிக்கல். ஸோ வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னா ஸ்பெரிக்கலா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வேவ்ஸ் உடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, if we have a point source emitting waves uniformly in all direction. ஓகே, ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட் சோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா எல்லா பக்கமும் யூனிஃபார்மா வேவ்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா இருந்துச்சுன்னா, then the locus of the points which have the same amplitude and vibrate in the same phase are spheres, and we have what is known as spherical wave as shown in figure 10.1a. ஸோ இங்க நம்ம பார்த்ததுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சர்க்குலரா இல்லாம ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ சேம் ஆம்ப்ளிடியூட், சேம் வைப்ரேட் இருக்குன்னு சொல்றாங்க, சேம் ஃபேஸ்ல. At a large distance from the source, a small portion of the sphere can be considered as a plane, and we have what is known as plane wave. So ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய திக்னஸ் கம்மியாகிட்டே வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப தூரக்க போகும்போது
பிளேனாவே இருக்கும். ஆனா வைப்ரேஷன்ஸ் இருக்கும், வேவ்ஸ் இருக்கும். ஆனா பிளேனா இருக்கும். அது மேலயோ, கீழயோ போகாம இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அத என்ன சொல்றாங்கன்னா, லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மால் போர்ஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிளேன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, வேவ்ஸ் ஸ்பெரிக்கலா ஃபார்ம் ஆகுது. ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பிளேன் வேவ்ஸ் ஃபார்ம் பண்ணுது. பிளேனா ஒரு வேவ்ஸ ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஹாரிசான்டல் பிளேன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Fine. At a large distance from the source, a small portion of the spherical wave can be approximated by a plane wave. So plane மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா waves மட்டும் travel ஆகி போயிட்டே தான் இருக்கும். Fine. Darshini. Good evening, sir. Good evening, Darshini. Now, if we know the shape of the wavefront at t equal to 0. ஸோ டைம் 0வா இருந்துச்சுன்னா, அப்போ கண்டிப்பா வேவ் ஃப்ரண்ட்ன்னு ஒண்ணே இருக்காது இல்லையா? டைம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஸ்டோன தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வேவ் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் ஆகும். Okay. Then Huygens principle allows us to determine the shape of the wavefront at a later time tau. So இது tau. Okay. டவுன்றது ஒரு பர்டிகுலர் டைம்னு சொல்றாங்க. ஸ்மால் டீன்னு நினைச்சுக்க போறீங்க. டவ் இஸ் a பர்டிகுலர் டைம். அந்த டைம்ல வேவ் ஃப்ரண்ட் உடைய ஷேப் எப்படி இருக்கு அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண போறாங்க. ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அலோஸ் as to நம்மள வேவ் ஃப்ரண்ட் எவ்வளோ தூரம் இருக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல டவுன்ற டைம்ல வேவ் ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்றத டிட்டர்மைன் பண்றதுக்கு எனக்கு இந்த பிரின்சிபல் ஹெல்ப் பண்ணுது. ஹைஜன்ஸ் பிரின்சிபல் இஸ் எசென்ஷியலி எ ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் which given the shape of the wavefront at any time allows us to determine the shape of the wavefront at a later time. ஸோ எந்த ஒரு டைம்ல வேணா வேவ் ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதோடைய ஷேப் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் அட் எனி டைம். எந்த ஒரு டைம்ல வேணா ஒரு வேவ் ஃப்ரண்ட்டுடைய ஷேப் எப்படி இருக்கும். லேட்டர் டைம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பர்டிகுலர் டைம்ல வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதனுடைய வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. Let us consider a diverging wave and let F1, F2 represents a portion of the spherical wavefront at t equal to 0. Okay, figure 10.2. Okay, அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இதுதான் அந்த டயக்ராம். ஸோ ஒரு வேவ் இருக்கு. ஓகே, F1, F2 அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் நடுவில், அதாவது ஒரு வேவ் என்லார்ஜ் ஆகி போகுது, மறுபடியும் சென்டர் பாயிண்ட் இருந்து இன்னொரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நியூ இன்டூ டவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணும். தட்ஸ் இட். டைம் நம்ம என்ன சொன்னோம்? டிஸ்டன்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ டிஸ்டன்ஸ்னே வச்சுக்கலாம். சரி, டைம் என்னது அப்படின்னா டவ். டைம் என்னது? டவ். ஸ்பீடு என்னது அப்படின்னா நியூ. ஸ்பீடு நியூ. அப்போ டவ் இன்டூ நியூ. ஸோ டவ் இன்டூ நியூ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அதனால தான் இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸையும் ரெண்டு வேவ்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்ன சொல்லியிருக்காங்க? டவ் நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ டவ் அப்படின்னு சொல்ல முடியாது. நியூ டவ் சொன்னா நியூ டவுன் அந்த மாதிரி வந்துடும் ஃப்ளோல. சரி, டவ் நியூ அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ D1, D2 இது எல்லாமே பாயிண்ட். ஓன்றது என்னன்னா சோர்ஸ். சரியா? the back wave D1, D2 does not exist. Back wave எதுவும் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகே, F1, F2 represents the spherical wave front. ஓகே, ஸோ ஸ்பெரிக்கலா இருக்கக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் F1, F2 இந்த ரெண்டுமே ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. with O as center. Okay, at a time t equal to 0. The envelope of the secondary wavelets emanating from F1 to F2 produces the backward moving wavefront. ஸோ அடுத்தது ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ், இதுக்கு முன்னாடி போற வேவ்ஸ் இதை தடுக்கிறதுனால இது பேக்வேர்டா ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் இல்லையா? ஸோ ப்ரொடியூசஸ் த ஃபார்வர்ட் மூவிங் வேவ் ஃப்ரண்ட் G1, G2. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா இதுக்கு அடுத்தது ப்ரொடியூஸ் ஆகுறது பின்னாடி தள்ளுறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற வேவை நீ முன்னாடி போ, எனக்கும் அடுத்தது இன்னொருத்தவங்க உருவாயிட்டாங்க, அவங்க என்ன தள்ளுறாங்க, நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லி G1, G2 இன்னும் ஃப்ரண்ட்ல தள்ளும். ஓகேவா? ஃபார்வர்ட் மூவிங் வேவ் ஃப்ரண்ட் G1, G2. The backward D1, D2 does not exist. ஆனா D1, D2ன்ற பேக்வர்ட் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது does not exist. அப்படி ஒன்று நடக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சோர்ஸ்ல இருந்து அவுட்வர்ட்ஸா வேவ் ஃப்ரண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது முன்னோக்கி மட்டும்தான் தள்ளும்,
பின்னோக்கி எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. மேபி டிராகிங் ஃபோர்ஸ் கொஞ்சமா இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ணும்னா, இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்ட குறைக்கும். அதிகமா வேவ் ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாம. நீங்களே யோசிக்கலாம். ஒரு சோர்ஸ் அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல நான் ஸ்டோன் தூக்கி போடுறேன்னா, அங்க இருந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே. வேவ் ஃப்ரண்ட்ஸ் வருது. பட் ஒரு கட்டத்துல அது ஏன் ஸ்டாப் ஆகுது? அத யார் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க? சோ, அந்த ஸ்டாப் ஆகுறதுக்கு 2 ரீசன். ஒண்ணு வாட்டர் எமர்ஜ் ஆகி வெளியில வரணும். வேவ்ஸ ஃபார்ம் பண்ணணும். பட் வெளியில வரக்கூடியது முன்னாடி தள்ளாம கொஞ்சம் நின்னுச்சுனாலே, அது பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ அத பின்னாடி உருவாகக்கூடிய ஃபோர்ஸ குறைக்கும். அப்படி குறைச்சும் அத சீக்கிரமா வெளியில வராம தடுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இட்ஸ் அன் இமேஜினேஷன். ஐ மீன் இமேஜின் பண்ணா தான் புரியும். ஓகே. சோ இந்த டயகிராம் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே. Now, according to Huygens principle, each point of the wavefront is the source of a secondary disturbance and the wavelets emanating from these points spread out in all directions with the speed of the wave. So, அந்த wave எந்த ஸ்பீட்ல வருதோ அதே வேவ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேவ என்ன பண்ணும் அப்படின்னா இன்டியூஸ் பண்ணும். இன்னும் வேகமா போங்க, நான் வரேன், நீங்க வழி விடுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் வேகமா தள்ளும். ஈச் பாயிண்ட் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். அந்த ஒரு வேவ் ஃப்ரண்ட் அடுத்த வேவ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் அடுத்தது இன்னொரு பார்ட்டிகுலர் அது என்ன பண்ணும்னா டிஸ்டர்ப் பண்ணும். G1 G2ன்ற வேவ் ஃப்ரண்ட்ட G1 G2 அப்படின்ற வேவ் ஃப்ரண்ட்ட யார் தான் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா F1 F2ன்ற வேவ் ஃப்ரண்ட் தான் டிஸ்டர்ப் பண்றாங்க. இவங்க தான் F1 F2 இவங்க தான் G1 G2ன்ற வேவ தள்ளுறாங்க. ஓகேவா? செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் அண்ட் த wavelets emanating from this point. So இந்த பாயிண்ட்ல இருந்து wavelets ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. spread out in all direction. எல்லா பக்கமும் அது பரவும். ஓகே. These wavelets emanating from the wavefront are usually referred to as the secondary wavelets. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா F1 F2 அப்படின்ற வேவ் ஃப்ரண்ட் இந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருந்து வரக்கூடிய வேவ்லெட்ஸ்க்குலாம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர்ல கோடு போட்டிருக்காங்களா இதெல்லாம். சோ இந்த வேவ்லெட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா செகண்டரி வேவ்லெட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இஃப் வி டிரா எ காமன் டேஞ்சன்ட் டு ஆல் தீஸ் ஸ்பியர்ஸ் இந்த ஒரு ஸ்பியருக்கும் நம்ம காமனா ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையறோம்னு வச்சுக்கோங்களேன். we obtain the new position of the wave front at a later time. சோ இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க நம்மளுக்கு வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன வரையணும் டேஞ்சன்ட் லைன் வரையணும். ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் மீன் பை டேஞ்சன்ட் லைன். ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா அதுதான் டேஞ்சன்ட் லைன். இந்த மாதிரி வரையும் போது ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம டேஞ்சன்ட் லைன் வரையும் போது அடுத்து எங்க வேவ்ஸ் இருக்கும் அதனுடைய வேவ் ஃப்ரண்ட் எங்க இருக்கும் வேவ்லெட்ஸ் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். ஃபைன். இதையே ரொம்ப லார்ஜா இன்டெகிரல் பண்ணி ஒரு லார்ஜ் வேல்யூக்கு சொன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அது பேர் என்னது? டைட்ஸ், புயல், சூறாவளி இதெல்லாம் எந்த பக்கம் வீசுது? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் சில மணி நேரங்கள்ல சில மணி வாரங்கள்ல அது எந்த பக்கம் போகும் எல்லாத்தையுமே நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஓகே. Just a minute. Okay. We'll continue. Thus, if we wish to determine the shape of the wavefront at t equal to tau, just a minute. Okay. If we wish to determine the shape of the wavefront at t equal to tau. So t equal to tau அப்படின்ற டைம்ல நம்ம wavefront எப்படி இருக்கும் அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்னு டிட்டர்மின் பண்ணணும்னு நினைச்சா we draw spheres of radius nu tau from each point. ஒரு பாயிண்ட்ல இருந்தும் nu tau அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பியரை வரையலாம் on the spherical wavefront where nu represents the speed of the waves in the medium. அந்த மீடியத்துல அது வாட்டரா இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு லிக்யூடா இருக்கலாம்.
ஸோ ஏதோ ஒரு மீடியம், அந்த மீடியத்துல அது டென்சர் மீடியமோ ரேரர் மீடியமோ ஏர் கூட இருக்கலாம். அந்த மீடியத்துல வேவ்ஸ் உடைய ஸ்பீட் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூ. இந்த நியூவையும் டவ்வையும் மல்டிபிள் பண்ணி நியூ இன்டு டவ் இதை வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஸ்பியர்ஸ் வரையறாங்க. If we now draw a common tangent to all these spheres, இந்த spheres எல்லாத்துக்கும் நம்ம காமனா ஒரு tangent line வரைஞ்சா we obtain the new position of the wave front at t equal to tau. So அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த spheres எல்லாத்தையும் வரையும் போது நியூ டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய ஸ்பியர்ஸ் வரையிடும். அந்த ஸ்பியர்ஸ் எல்லாத்துக்கும் டேஞ்சன்ட் லைன் வரையும் போது அது நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு புதிய வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்கிடும். த நியூ வேவ் ஃப்ரண்ட் ஒன்று புதுசா உருவாகும் t equal to tau அப்படின்ற டைம்ல. ஸோ அந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பேர் தான் G1 G2ன்னு சொல்றாங்க. இன் ஃபிகர் 10.2 இஸ் கிவன் ஸ்பெரிக்கல் வேவ் பாயிண்ட் O as the center. ஸோ திரும்ப ஓன்ற சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் அதை சொல்லியிருக்காங்க. பாருங்க, அவங்க சொன்னதை மட்டும் திரும்ப சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா F1 to F2 அப்படின்ற இந்த வேவ் ஃப்ரண்ட் மட்டும்தான் இருக்கு. வேவ் ஃப்ரண்ட். ஓகே, இந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருந்து நியூ டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்பெரிக்கலா வரைகிறேன். நியூ டவ்ன்ற டிஸ்டன்ஸ்ல ஸ்பெரிக்கல், நியூ டவ்ன்ற டிஸ்டன்ஸ்ல ஸ்பெரிக்கல். ஸோ இதே மாதிரி நிறைய ஆர்க் வரைகிறாங்க. புரியுதா? ஒரு ஸ்பெரிக்கலா வரைகிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல இருந்து நான் ஸ்பெரிக்கலா வரைஞ்சி அந்த ஸ்பெரிக்கல் கிடைக்குதுல்ல, அதனுடைய ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், டேஞ்சன்ட் லைன் வரையணும். அப்படி டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சா அது உண்மையிலே என்ன ஆயிடும்னா இந்த G1 G2 வேவ் ஃப்ரண்ட் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலா மாறிடும். கரெக்டா? இப்படிதான் ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. G1 G2ன்ற வேவ் ஃப்ரண்ட் எப்படி உருவாகுதுன்னு கேட்டா இந்த F1 F2ன்ற வேவ் ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்லயும் நான் என்ன பண்றேன்னா ஸ்பெரிக்கலை வரையறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வரையறேன்னா நியூ டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல. ஸோ அப்ப எனக்கு அந்த ஸ்பெரிக்கல்ஸ் எல்லாத்துடைய டேஞ்சன்ட் லைனையும் ஒன்னா சேர்த்தா ஒரு ஃப்ரண்ட் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அது G2 அப்படின்ற வேவ் ஃப்ரண்ட், G1 to G2 அப்படின்ற வேவ் ஃப்ரண்ட். இப்போ இங்க இருந்து நியூ டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்பெரிக்கல் வரையறேன். ஓகேவா? இப்படி அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெரிக்கல், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெரிக்கல், இப்படி நியூ டவ்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் ஸ்பெரிக்கல் வரைஞ்சிட்டே இருந்தேன்னா அந்த ஸ்பெரிக்கலுடைய டேஞ்சன்ட் லைன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் கிடைக்கும். அதுக்கு பேரு வேவ் ஃப்ரண்ட். FG அடுத்தது என்ன வச்சுக்கலாம், H1 to H2ன்னு வச்சுக்கலாமா? சரி, அதுக்கப்புறம் இன்னொரு வேவ் ஃப்ரண்ட் வரைவேன். நியூ டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல ஸ்பெரிக்கல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பெரிக்கலுடைய டேஞ்சன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அகைன் வி கெட் a வேவ் ஃப்ரண்ட். ஸோ வேவ் ஃப்ரண்ட் அப்படின்றது எப்படி ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல இருந்து இன்னொரு வேவ் ஃப்ரண்ட்டை வரைகிறாங்க இது உங்களுக்கு தெரியணும் ஹைஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி. ஹைஜன்ஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஜஸ்ட் எவ்வளோ ஸ்பீடு அந்த மீடியத்துல எவ்வளோ ஸ்பீடு இருக்கு அப்படின்னா நியூ ஸ்பீடு இருக்கு, டைம் எவ்வளோ தூரம் ஆகுதுன்னா டவ் டைம் ஆகுது. இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு டிஸ்டன்ஸ்ல ஸ்பெரிக்கல்ஸ் நிறைய வரைஞ்சி அதனுடைய டேஞ்சன்ட் லைன்ஸை ஒன்னா சேர்த்து வேவ் ஃப்ரண்ட்டை வரைச்சிட்டாங்க. ஓகே, fine. The above model has one shortcoming. We also have a back wave. நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வரையும் போது பேக் வேவும் இருக்கும் இல்லையா ஒரு பாயிண்ட்டுக்கும், which is shown as D1 D2 in the figure 10.2. so அதுல காமிச்சிருப்பாங்க D1 D2ன்னு சொல்லிட்டு கீழே. Huygens argued that amplitude of the secondary wavelets is maximum in the forward direction and zero in the backward direction. so Huygens என்ன பண்றாருன்னா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஃபார்வர்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா பேக்வர்ட்லயும் ஃபோர்ஸ் இருக்குல்ல, பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் வேவ்ஸ் வரலாம்ல அப்படின்னு கேட்டா இல்ல ஃபார்வர்ட்ல மட்டும்தான் மேக்சிமமா இருக்கும், பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. செகண்டரி வேவ்லெட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும்தான் மேக்சிமமா இருக்கும், பேக்வர்ட்ல ஜீரோவா இருக்குன்னு சொல்றாரு. பை மேக்கிங் திஸ் அடாக் அசம்ஷன் Huygens could explain the absence of the back wave. so absent back wave அப்படின்ற ஒண்ணே அவர் என்ன பண்ணாரு எடுத்துக்கல. சரியா? However, this action is not satisfactory and the absence of the back wave is really justified from more rigorous wave theory. So, இன்னும் ரிகரஸா வேவ் தியரி மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா பேக் வேவ் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த இவர் சொன்ன கான்செப்ட் படி ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் வேவ் அப்படின்ற கான்செப்டை வச்சோ ஏதாவது அசம்ஷனை வச்சோ நம்மளால சொல்ல முடியும், ஐ மீன் பேக் வேவ் இல்லைன்னு ஒத்துக்க முடியாது. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைன்னு சொல்றாங்க. யாருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையோ அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன்.
In a similar manner, we can use Huygens principle to determine the shape of the wavefront for a plane wave propagating through a medium. ஸோ இப்போ எப்படி ஒரு ஸ்பெரிக்கல் வேவ்ஸ்ல வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சோமோ நியூ டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல நிறைய ஸ்பெரிக்கலை வரைஞ்சி டேஞ்சன்ட் லைனை வரைஞ்சி நம்ம ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை கண்டுபிடிச்சோம். G1 to G2 எப்படி இருக்கும், H1 to H2 நம்மளே நிறைய வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்க முடியும். அந்த மாதிரி இதே ஃபார்முலாவை இதே கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிளேன் வேவ்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. பிளேன் வேவ் உடைய வேவ் ஃப்ரண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கும் அதையும் நான் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபிகர் 10.3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பிளேன் வேவ். இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், நியூ இன்டூ டவ் இருக்கும் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸ்ல நிறைய ஸ்பெரிக்கல் வரைஞ்சி அந்த ஸ்பெரிக்கல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைகிறாங்க. அப்ப இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ பிளேனாவே கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இது ஹைஜன்ஸ் பிரின்சிபல் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ்ஸ் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஸோ ஒரு பிளேன் வேவ்ஸ் இருக்கு, அந்த பிளேன் வேவ்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ பிளேன் வேவ். We will now use Huygens principle to derive the law of reflection. Sorry, law of refraction. ஊடுருவி போறது, refraction. Let PP prime represents the surface separating medium 1 and 2. So PP அப்படின் PP prime அப்படின்னு ரெண்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மீடியம் இன்னொரு மீடியத்துக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸை கொடுக்குது. மீடியம் 1 அப்படின்றது ஓகே, மீடியம் 2 கீழே இருக்கு, மீடியம் 1 மீடியம் 2 இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் PP prime அப்படின்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா, திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ், சாரி இன்டர்ஃபேஸ், அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸ்னு சொல்லுங்க. ரெண்டு ஃபேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ். ஓகேவா, ரெண்டு மீடியம், மேலே இருக்கிறது ஏர், கீழே இருக்கிறது லிக்விடா இருக்கலாம், அல்லது மேலே இருக்கிறது ஒரு மீடியம், கீழே மேலே இருக்கிறது ஏர், கீழே இருக்கிறது கிளாஸா இருக்கலாம். ஏதோ ரெண்டு மீடியம், இந்த ரெண்டு மீடியத்துக்கும் நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ் தான் இன்டர்ஃபேஸ் தான் PP dash. ஓகேவா, as shown in the figure 10.4. Let nu1 nu2 represents the speed of the light in medium 1 and 2. So light அப்படினு ஒன்னு வருது, அந்த லைட் உடைய இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட், இந்த லைட் உடைய ஸ்பீட் எவ்வளவுனா nu1. ஓகேவா, nu2 அப்படின்றதும் மீடியம் 2ல அதனுடைய ஸ்பீடுன்னு சொல்றாங்க. இந்த இப்போ இந்த மீடியம் குள்ளார வரும்போது அதனுடைய ஸ்பீட் என்ன ஆகுதுன்னா nu2ஆ மாறிடுது ரெஸ்பெக்டிவ்லி. We assume a plane wave front AB propagating in the direction A prime A, incidence on the interface at an angle I as shown in the figure. So இங்க பாத்தீங்கன்னா ஏல இருந்து A prime வரைக்கும் இந்த இடத்துல தான் A prime A அப்படின்ற அளவுல ஒரு லைட் வருது, லைட் வேவ் வருது. அது வந்து இந்த இடத்துல டச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிளேனுடைய நார்மலுக்கு, இந்த ப்ளூ கலர்ல டாட் டாட்டா வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னதுன்னா நார்மல் டு த பிளேன். சரியா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னதுன்னா நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நார்மல் பிளேனுக்கு, அதாவது பிளேனுடைய நார்மலுக்கு இந்த லைட் எவ்வளவு ஆங்கிள் வருதுன்னா I அப்படின்ற ஆங்கிள் வருது. ஓகேவா, இன்சிடென்ட் ஆன் த இன்டர்ஃபேஸ் அட் an angle I as shown in the figure. Let tau be the time taken for the wave front to travel the distance. So இந்த வேவ் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இது அடுத்தது ஒரு வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா டவுன்ற டைம் ஆகுது. ஓகே, ஸோ nu2 இது அங்க இருக்கக்கூடிய ஸ்பீடு, மீடியம் 2ல எவ்வளவு ஸ்பீடு இருக்குன்னா nu2 அப்படின்ற ஸ்பீடு இருக்கும். தென் அங்க அது டிராவல் ஆகிறதுக்கு, அந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா டவ் அப்படின்ற டைம் ஆகுது. அப்ப nu2 இன்டூ டவ் தான் அதனுடைய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பெரிக்கல் வரைகிறேன். இதே மாதிரி ஸ்பெரிக்கல் வரைஞ்சி இதுக்கு நான் டேஞ்சன்ட் லைன் வரையலாமா, அந்த டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சா அந்த லைன் சர்ஃபேஸை போய் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேரு சின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, இதுக்கான ஆங்கிள் சர்ஃபேஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னது, ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, இது ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். இதோ இருக்கு இல்லையா, பி பாயிண்ட்டை வந்து டச் பண்ணதுல, இது என்னது அப்படின்னா ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். சரி, இங்க இருக்கிற சி, ஈல இருந்து சி வரைக்கும் இருக்கிற இந்த லைன், இது என்னதுன்னா ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட், ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். இங்க வர்றது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, பக்கா. இந்த விஷயம்லாம் புரிஞ்சிச்சுனாலே கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பாயிண்ட், இந்த ஆங்கிள், இது உள்ள ரிலேஷன், இதெல்லாம் தான் சொல்லணும்.
ஓகே. ஸோ தஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு பிசின்றது எங்கன்னு பாருங்க. இங்க இருக்கிறது பி, இங்க இருக்கிறது சி. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா ஏஇயை விட பிசி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஏஇ அப்படின்றது டவு டூ அப்படின்ற மீடியட் செகண்ட்ல டவு டூன்ற ஸ்பீட்ல ஓகேவா, டவு டூ இஸ் லெஸ் தென் டவு ஒன் கொடுத்துருக்காங்க. மீடியம் டூல டிஸ்டன்ஸ் கம்மியாக தான், அதாவது ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. மீடியம் டூல ஸ்பீடு என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ டவு டூ அப் இன் சாரி டவு இன்டூ நியூ டூ அப்படின்ற டிஸ்டன்ஸ் இங்க டிராவல் ஆச்சு. பட் இங்க அதே ஸ்பீட்ல தான் வருது, மீடியம் ஒன்ல தான் டிராவல் ஆகுது. அப்போ இங்க இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா, ஸ்பீடு கம்மியாகாது. ஸோ பில இருந்து சி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. டிஸ்டன்ஸ் ஏன் அதிகமா இருக்குன்னா ஸ்பீடு அதிகமா இருக்கு, சேம் டைம் தான் ஆகுது, டவுன்ற டைம் தான், பட் ஸ்பீடு அதிகமா இருக்கு. அதனால எனக்கு டவ் ஒன் இன்டூ நியூ ஒன் இன்டூ டவ் அப்படின்ற வேல்யூ, நியூ ஒன் இன்டூ டவ் அப்படின்ற வேல்யூ என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு, லார்ஜ் வேல்யூவா இருக்கு. ஓகே. ஸோ வேற ஏதாவது இந்த டயக்ராம் வச்சு சொல்லுவாங்க, அப்பப்போ பார்த்துக்கலாம். A plane wave AB is incident at an angle I on the surface PP prime, separating medium 1 and 2. So medium 1 ஐயும் medium 2 ஐயும் செப்பரேட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் தான் PP prime. அதுல தான் ஏபின்ற ஒரு பிளேன் வேவ் வந்து மோதுது, இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா, எவ்வளவு ஆங்கிள் அப்படின்னா நார்மலுக்கு ஐ அப்படின்ற ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது. ஃபைன். The plane wave undergoes refraction and CE represents the refracted wavefront. ஸோ பிளேன் வேவ் கண்டிப்பா என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ட் ஆகும். அந்த ரிஃப்ராக்டட்ல இருந்து டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிஇ அப்படின்னு சொல்றாங்க. The figure corresponds to nu 2 less than nu 1 that the refracted waves bend towards the normal. இது நார்மல் வேவுக்கு வர்றதுக்கு பெண்ட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. நியூ 2 எப்பயுமே கம்மியா இருக்கு நியூ 1 விட, அதாவது மீடியம் 2ல ஸ்பீடு கம்மியா இருக்கு மீடியம் 1 விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. தென் இங்க ஐ இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்கேயும் என்னதான் இருக்கும், ஐ தான் இருக்கும். இங்க எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஓகே. In order to determine the shape of the refracted wavefront, ஸோ ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்டுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we draw a sphere of radius nu to tau from the point A. ஸோ ஏற்கனவே சொன்னதுதான் இது எல்லாமே இல்லையா. ஏன்ற பாயிண்ட்ல இருந்து தான் ரிஃப்ராக்ட் ஆரம்பிக்குது. அப்ப இங்க இருந்து எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கும்னா மீடியம் 2ல நியூ 2ன்ற ஸ்பீடு இருக்கும். டைம் எவ்வளவு தூரம் இருக்குன்னா டவ் இருக்கும். அப்ப நியூ 2 இன்டூ டவ் இதுதான் என்னது, டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த ரேடியஸ்ல நான் ஒரு ஸ்பியர் வரையறேன். இந்த ஸ்பியருக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் எடுத்துப்பேன். புரியுதா? ஓகே. From the point A in the second medium, the speed of the wave in the second medium is nu 2. Let CE represents a tangent plane. அப்ப C ல இருந்து E வரைக்கும் இருந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது என்னதுன்னா tangent plane drawn from the point C to the sphere. Then AE is equal to nu 2 tau and CE would represent the refracted wavefront. CE எதை represent பண்ணுதுன்னா refracted wavefront. அதை அவங்க மார்க் பண்ணியிருந்தாங்க மீடியத்துல. இப்படி இந்த இடத்துல C, இந்த இடத்துல E கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதான் ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட்னு சொன்னாங்க. ஓகே. If we now consider the triangles ABC and AEC, we readily obtain. So ABCன்ற ட்ரையாங்கிளை மட்டும் நான் வரையறதுக்கு ட்ரை பண்றேன். ஜஸ்ட் a minute. A மேல இருக்குது B, கீழே இருக்குது C. ஓகே. IA. ஓகே. இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் ஏ. இங்க எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னா ஐ இருக்கு. ஓகே. எனக்கு எதெல்லாம் தெரியும், இங்க இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் வந்துச்சு. ஓகே. ஏசிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தெரியணும். சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், ரைட். ஏசிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே. ஏசிபி இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஏஇசி எடுத்துக்க சொன்னாங்க, அதை கீழ் பக்கமா வரையணும் இல்லையா.
சாரி, இட்ஸ் மை பேட். இப்படி இருக்கும். இது சி, இங்க இ, இங்க இ. ஓகே, இங்க ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 6 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். If we now consider the triangle ABC and AEC, we readily obtain sin I is equal to. So இது sin theta I ன்னு எழுதுறாங்க. sin I is equal to opposite side என்னதுன்னா BC by hypotenuse. நல்லா புரிஞ்சுக்கணும், மேல இருக்குது hypotenuse கிடையாது, இது adjacent, இதுதான் hypotenuse. எது அதிகமா இருக்கோ அதுதான் hypotenuse, அது தெரியும்ல பித்தாகரஸ் தியரம்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி இது hypotenuse இது hypotenuse சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த இந்த டயக்ராமை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க என்னென்ன இருக்குன்னா ஏவுக்கும் சிக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஈக்கும் சிக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இசி ஹைபாட்னஸா இருக்குமா, ஏசி ஹைபாட்னஸா இருக்குமா? ஏசி தான் ஹைபாட்னஸா இருக்கும் இல்லையா? சரி, ஸோ இதெல்லாம் தான் சைன்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாருங்க, சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எதுனா இது ஆப்போசிட் பிசி பை ஹைபாட்னஸ் என்னதுன்னா ஏசி, பிசி பை ஏசி. ஸோ ஆப்போசிட் சைடு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, இங்க என்ன மீடியம் மேல இருக்கிறது மீடியம் 1, அதுல நியூ 1 அப்படின்ற ஸ்பீட்ல இருக்கும் டவுன்ற டைம்ல. அப்ப நியூ 1 டவ் பை ஏசின்றது தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்க ஏஇசி ட்ரையாங்கல் இருக்குல்ல, ட்ரையாங்கல் ஏஇசி, இது ஏபிசி ட்ரையாங்கல். ஓகே, ஏபிசில இப்படி கொடுக்க போடக்கூடாதுல்ல, ஏன்னா அப்ப பி உடைய ஆங்கிள்னு அர்த்தமாயிடும். ஆனா இந்த ஐ நான் ஏவுக்கு தான் எடுத்திருக்கேன், அப்ப பிஏசின்னு வேணா போட்டுக்கலாம். சரி, ட்ரையாங்கல் ஏபிசி, இங்க ட்ரையாங்கல் ஏஇசி. ஓகே, ஸோ ஏஇசியில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு 6, அப்ப சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இங்க சைன் தீட்டால நான் எழுத போறேன் சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டுன்னு. இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னது ஏஇ இல்லையா? ஏஇன்றது ஆப்போசிட் சைடு, ஏசின்றது ஹைபாட்டனஸ், ஏன்னா இதான் அதிகமா இருக்கு. இசின்றது என்னதுன்னா அட்ஜசன்ட் சைடு, சரியா? அப்போ ஏஇ பை ஏசி அப்படின்னு சொல்லுவோம், ஏஇ பை ஏசி. இந்த ஏஇ அப்படின்றது எதுனா மீடியம் 2, அப்ப டவு ஸ்பீட் தான், டைம் தான் இருக்கும், பட் ஸ்பீடு என்னவா இருக்கும்னா நியூ 2வா இருக்கும். அப்ப நியூ 2 இன்டூ டவுன்னு இருக்கும். மேல இருந்தது பிசி இருக்கு இல்லையா, இது மீடியம் 1ல இருக்கு, அதனால டவ் இன்டூ நியூ 1 அப்படின்னு எழுதுனேன். ஏஇ அப்படின்றது மீடியம் 2ல இருக்கு, அதனால நியூ 2 இன்டூ டவ் அப்படின்னு எழுதுனேன். சரியா? கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். டவ் டு நியூ 2 டவ். ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் ஏசி இருக்கு, இங்கேயும் ஏசி இருக்கு. Where I and R are the angles of incidence and refraction respectively. Thus we obtain. So incident angle எவ்வளோ, refraction angle எவ்வளோ, இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? sin I by sin R is equal to, இங்கேயும் டவ் இருக்கும், ரெண்டும் கேன்சல் ஆயிடும், ஏசி ஏசி கேன்சல் ஆயிடும், அப்ப நியூ 1 பை நியூ 2ன்னு இருக்கும். அதெல்லாம் எழுதி காட்டணுமா என்ன? Okay, sin I by sin R is equal to nu 1 tau by AC whole divided by nu 2 tau by AC அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எப்படி எடுக்கலாம்னா nu 1 tau by AC into AC by nu 2 tau அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டவ்வும் கேன்சல் ஆயிடும், ஏசியும் கேன்சல் ஆயிடும், ஸோ nu 1 by nu 2 கிடைக்கும். இதுதான் sin I by sin R உடைய வேல்யூ, இன்சிடென்ஸ் பை ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ஃபைன். From the above equation we get the important result that R is less than I. So இதுல இருந்து என்ன தெரியும்னா ரிஃப்ராக்ஷன் இன்சிடென்ட் ஆங்கிளை விட கம்மியா இருக்கும். தட் இஸ் இஃப் த ரே bends towards the normal, அது நார்மல்ல இருந்து என்ன இருக்குன்னா பெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The speed of the light wave in the second medium nu 2 will be less than the speed of the light wave in the first medium. So என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்த ஸ்பீடை விட செகண்ட் மீடியத்துல லைட்டோடைய ஸ்பீடு என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு, லெஸ், கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. This prediction is opposite to the prediction from the corpuscular model. So இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே corpuscular model of lightன்னு ஒன்று கொடுத்திருந்தாங்க, அதுக்கு இது ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? And as later experiments showed the prediction of wave theory is correct.
ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சோதனைகளுமே வேவ் தியரியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நவ் இஃப் சி ரெப்ரசன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம். ஸோ சின்றது தான் ஸ்பீட் ஆஃப் த லைட்னு வச்சுக்கோங்க வேக்கம்க்கு. தென் n1 இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ ஒன், n2 இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ டூ. ஓகே, are known as the refractive indices of medium 1 and medium 2. So medium 1 க்கு refractive indices எழுத முடியும் n1 is equal to c by nu 1 அப்படின்னா, அதே மாதிரி medium 2 க்கு n2 is equal to c by nu 2 னு எழுதலாம். In terms of the refractive indices, equation 10.3 can be written as, அப்ப equation 10.3 நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்னா n1 sin i is equal to n2 sin r அப்படின்னு எழுதலாம். n1 sin i is equal to n2 sin r. நியூ 1 இருக்கு, இங்க நியூ 2 இருக்கு. நியூ 1 பை நியூ 2 தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை ரெசிப்ரோக்கலா எழுதணும் இல்லையா? அப்படி எழுதி சிசி கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிறத வச்சு நம்மளால சப்ஸ்டிட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் இந்த இங்க பாருங்க, இங்க நியூ 1 பை நியூ 2 இருக்குல்ல, இதுக்கு பதிலா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான், ஈஸியா வந்துடும். நியூ 1 இஸ் ஈக்குவல் டு சி பை n1, நியூ 2 இஸ் ஈக்குவல் டு சி பை n2. ஓகே, நியூ 1 பை நியூ 2 தான். அப்ப சி பை n1 பை சி பை n2 அப்படின்னு இருக்கும். சி பை n2 அப்படின்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்னா சி பை n1 இன்டூ n2 பை சி அப்படின்னு இருக்கும். சியும் சியும் கேன்சல் ஆயிடும். ஸோ n2 பை n1 இருக்கும். எதுக்கு? சைன் ஐ பை சைன் ஆர் இருக்கு. நான் இங்க எழுதுறேன் சைன் ஐ பை சைன் ஆர் உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா n2 பை, சரி இங்க எழுதுறேன் n2 பை n1க்கு ஈக்குவல். அப்ப n1 ஈக்குவலுக்கு இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும், n2 ஈக்குவலுக்கு இருந்துச்சுன்னா சைன் ஆர் என்ன இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்ப n2 sin r is equal to n1 sin i. இததான் எழுதியிருக்காங்க பாருங்க. n1 sin i is equal to n2 sin r. புரிஞ்சுச்சா? This is the Snell's law of refraction. So இந்த ஃபார்முலாவை என்ன சொல்றாங்கன்னா Snell's SNELL apostrophe S, Snell's law of refraction. Further, if lambda 1 and lambda 2 denote the wavelength of the light in medium 1 and 2. So Snell's law of refraction நம்ம இங்க எழுதியாச்சு. sin i என்றது incident angle, sin r என்றது refracted angle. signல எழுதியிருக்கோம். ஓகே, n1 n2ன்றது சொல்லியாச்சு. lambda 1 lambda 2னு ரெண்டு புது டேர்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது என்னதுன்னா வேவ்லென்த். மீடியம் 1ல லைட்டுடைய வேவ்லென்த் என்னன்னா lambda 1, மீடியம் 2ல லைட்டுடைய வேவ்லென்த் lambda 2 ரெஸ்பெக்டிவ்லி. And if the distance BC is equal to lambda 1, BC என்ற டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்திருப்போம்ல ஸ்டார்டிங்ல மீடியம் 1ல எடுத்திருப்போம் இல்லையா? BC, ஆமா. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருப்போம் ஏபிசின்னு சொல்லிட்டு, அதுல தான் இந்த பிசி இருந்திருக்கும், நியூ 1 டவ் அப்படின்ற டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிசி இஸ் ஈக்குவல் டு, இந்த பிசியோடைய டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா லாமிடா 1க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. தென் த டிஸ்டன்ஸ் ஏஇ, ஏவுக்கும் இங்க இ ஒன்று இருக்கும் இல்லையா, ரிஃப்ராக்டட் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம போவோம். சரி, ஸோ இந்த ஏஇ வில் பி ஈக்குவல் டு லாமிடா 2. அப்போ ஏஇ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா லாமிடா 2க்கு ஈக்குவலா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் லாமிடா 1க்கு ஈக்குவலா இருக்கு. பிகாஸ் இஃப் த கிரஸ்ட் ஃப்ரம் பி ஹாஸ் ரீச்டு சி இன் டைம் டவ். ஸோ பில கிரஸ்டா இருக்கிறது சின்ற பாயிண்ட்டை கண்டிப்பா என்ன பண்ணும், டீன்ற டவ்ன்ற டைம்ல ரீச் பண்ணும். ஓகே, தென் த கிரஸ்ட் ஃப்ரம் ஏ should have also reached E. அப்ப ஏ, இந்த பின்றது கிரஸ்ட்ல இருக்கு, அது ட்ரஃப்க்கு வரும், அதாவது சின்ற பாயிண்ட்டுக்கு வருதுன்னா அதே நேரத்துல இந்த ஏன்ற பாயிண்ட்ல இருக்கிறது ஈன்ற பாயிண்ட்டுக்கு வந்துடும் அதே டைம்ல, டவ்ன்ற டைம்ல. thus lambda 1 by lambda 2 is equal to BC by AE. lambda 1 by lambda 2 equal to BC by AE, which is equal to nu 1 by nu 2. so இப்போ இந்த ரெண்டுத்தையும் மட்டும் வச்சு எழுதலாம். nu 1 இங்க lambda 1 மல்டிபிள் இருக்கு, ஈக்குவல் இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ nu 1 by lambda 1 equal to nu 2 by lambda 2 னு இருக்கும். ஓகே, the above equation implies that when a wave gets refracted into a denser medium, ஒரு வேவ் டென்சர் மீடியத்துல, கிளாஸோ இல்ல ரொம்ப திக்கா விஸ்கஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டென்சர் மீடியம். அதுல ஒரு வேவ், லைட் வேவ்ஸ் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ராக்ட் ஆகி ஊடுருவி உள்ளார போகுது.
அதே சமயம் டென்சர் ரேரர் மீடியத்துடைய நியூ ஒன் ஸ்பீட் ஆஃப் லைட்டு ரேரர் மீடியத்துல ரொம்ப அதிகமா இருக்கு, டென்சர் மீடியத்துல கம்மியா தான் இருக்கு. நியூ ஒன் இஸ் கிரேட்டர் தென் நியூ டூ. செகண்ட் மீடியம் டென்சர் மீடியம் அதுக்குள்ளார ரிஃப்ராக்ட் ஆகும்போது ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. அப்படின்னா the wavelength and speed of propagation decreases. wavelength குறையும், speed of propagation கம்மியாகும், ஸ்பீடு குறையுது, wavelength குறையுது. ஆனா but the frequency nu is equal to nu by lambda or c by lambda ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஸ்பீடுக்கு. so remain same. frequency எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும்னு சொல்றாங்க. frequency same. ஓகேவா? wavelength குறையலாம், ஸ்பீடும் குறையலாம், ஸ்பீடு குறையலாம், wavelength குறையலாம், ஆனா frequency சேமா இருக்கும். mu is equal to நீங்க ஃபார்முலா என்ன படிப்பீங்க, c by lambda ன்னு படிப்பீங்க இல்லையா? இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிகல் எந்த வெலாசிட்டில மூவ் ஆகுது, v1 v2ன்ற வெலாசிட்டில தான் அந்த ஸ்பீடு மூவ் ஆகுது, ஐ மீன் லைட் உடைய ஸ்பீடு மூவ் ஆகுது, அதனால v1 அப்படின்னு எழுதுறாங்க. இன் கேஸ் டென்சர் மீடியத்துல மூவ் ஆகுதுன்னா v2 ன்னு எழுதிருப்பாங்க. சோ காமனா v ன்னு எழுதிருக்காங்க, v by lambda which is equal to nu. இதுதான் NEU, nu which is called frequency. fine. இல்ல தஸ்வின் சாப்பிடல. நீங்க கிளாஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, வீடியோவுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, அப்பதான் புரியும். பாதியில இருந்து பாத்தீங்கன்னா புரியாது. ஓகே, அடுத்தது ரிஃப்ளெக்ஷன். இவ்வளவு நேரம் நம்ம ரிஃப்ராக்ஷன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? 10.3.3 ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பிளேன் வேவ் பை எ பிளேன் சர்ஃபேஸ். ஓகே, தேங்க்யூ ஆல்.